உரிய ஆவணம் இல்லாமல் ஹோசூரிலிருந்து திண்டுக்கல்லுக்கு கொண்டு செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாயை ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஏற்காடு இடைத்தேர்தலை முன்னிட்டு அங்கு பணப்பட்டுவாடா சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் 32 இடங்களுக்கு மேல் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பறக்கும் படை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கருப்பூர் அருகே உள்ள அரபிக் கல்லூரி சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதனையிட்ட போது அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 4 லட்சம் ரூபாய் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து காரில் இருந்த ஸ்டாலின் என்பவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பூ வியாபாரி மகேந்திரனிடம் பணியாற்றி வருவதாகவும் ஹொசூரில் உள்ள பூ வியாபாரியிடம் இருந்து பணம் பெற்று செல்வதாக ஸ்டாலின் தெரிவித்தார். இதனிடையே கைப்பற்றப்பட்ட பணம் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் பணம் உரிமையாளரிடம் திருப்பிக் கொடுக்கப்படும் என்று தேர்தல் அலுவலர் சபாபதி கூறினார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 33 குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இன்று காவல்துறை சோதனை சாவடியில் திரு ஸ்டாலின் என்பவர் தருமபுரியிலிருந்து டாடா சுமோ காரில் வந்த அவரை சோதனை செய்யும் போது ரூபாய் 4 லட்சம் பணம் எந்தவித ஆதாரம் இல்லாமல் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறை சோதனை சாவடி தலைமை ஆய்வாளரால் பணம் கைப்பற்றப்பட்டு சேலம் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் புதன்கிழமை அன்று வேட்பாளர் இறுதிப்பட்டியல் அறிவிக்கப்படும் என்றும் சபாபதி தெரிவித்தார்.